ஒரு மனிதன் இன்ட்ரெஸ்டிங்காக அவனை ஆக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அவன் சரியாகணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ நீங்கள் என்கேஜியாக இருக்கிறது, உங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது என்னோட முக்கியம் கிடையாது. நீங்கள் வளரணும், அது இயல்பாக இயற்கையாக வளரணும். அப்போ தியானங்கிறது என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க விஷயத்துக்குள்ள இந்த குண்டலினி சக்தி நான் முன்னாடி கொடுத்துருக்க 3 தியானத்தில் தீவிரமாக வளரும். ஆனால் இப்போ சொல்றதுல அந்த குண்டலினி சக்தியை மௌனமாக வளரணும், அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ குண்டலினி சக்தி விழிக்கும் போது, அது விழித்து மேலே வரும்போது, அது சீற்றத்தை ரொம்ப கக்காம, உஷ்ணத்தை ரொம்ப கக்காம மௌனமாகவே அது கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அப்போ இதை உணர்றதுக்கு, இதை ஸ்டடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆனால் இது உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிடும். இப்போ இதுக்குள்ள மெயின் நேரடியாக மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படிங்கிற ஒரு சூழல் என்னன்னா, இந்த மேல் மனதோட அந்த வேகத்தை குறைக்கும். அப்போ ஒரு மனம்தான் ஒரு மனிதனுடைய ஓல் சிந்தனைக்கும் ஒரு டிராப், ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து தீர்மானிக்கிறது இந்த மனமாக தான் இருக்கு. அப்போ இந்த மனதை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தன்னையே சமயத்தில் ஒரு மனம் என்ன பண்ணுது, தன்னையே அசிங்கப்படுத்தி விட்டுருது, தன்னையே கொண்டாட வச்சுக்குது. அப்போ அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஏன் நம்ம தப்பே செய்யாமல் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தண்டனை நமக்கு? இப்போ ஒரு நண்பரே நம்ம புரிஞ்சுக்காம நம்மளை திட்டுறாரு, நம்ம மனைவியை நம்மளை சந்தேகப்பட்டாங்க, நம்ம தாயே நம்மளை சந்தேகப்பட்டாங்க, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றுமே செய்யாததுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ அதுக்கு காரணம் அந்த மனதை கொஞ்சம் அந்த வேகத்தை குறைச்சிட்டோம்னா அந்த இடத்துல நீங்கள் வேற மாதிரி மாறிடுங்க. அப்போ உங்களுக்குள்ளேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை தப்பாக நினச்சா நினச்சிட்டு போட்டுங்கிறத விட்டுருவீங்க. ஏன்னா அது அது ஒரு நாள் வந்து அந்த சூழலையே மாற்றி விட்டுரும். அப்போ உங்களுக்கு இந்த சூழலில் என்ன கிடைக்கணும்னா, உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கிடைக்கணும். அதுக்காக தான் அதை கொடுத்தோம். அப்போ அந்த மனம் குறையிறது மட்டும்தான் நம்மளுடைய பிரத்யேகமான நோக்கம். இதில் வந்து மனம் குறையும். இன்னொன்று மௌனம். மௌனம்னா ஒருத்தர் அமைதியாக அவரே ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளரணும். இது 2க்காக தான் அது கொடுக்கப்பட்டது. 3வது, குண்டலினி தீவிரமாக படுத்தக்கூடாது. தீவிரப்படுத்தினா நீங்கள் சாமியார் ஆயிடுவீங்க, இல்லை குறி சொல்ல போயிடுவீங்க, இல்லைன்னா கோயில் கட்டிடுவீங்க, மடம் கட்டிடுவீங்க, வேற மாதிரி மாறிடுவீங்க. அப்போ குண்டலினி ஆரம்பத்திலே விழிச்சிச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். அது சக்தியாக கூட ஆரம்பத்திலே கூட வந்துடும். அந்த ஆரம்பத்திலே சக்தி வரும்போது நீங்கள் பிரபலம் கூட அடையலாம். ஆனால் பிரபலம் அடையிறது முக்கியம் கிடையாது. அதோட நோக்கம் என்ன? பிரபலம் ஒரு சாமியாருக்கு வேணுமா? அதுதானே வேணும். அப்போ பிரபலத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்போ இதுதானே விஷயம். அப்போ இங்கே ஒரு ஞானி இவர் பிரபலம் அடையலை, அவர் என்ன அடைஞ்சாரு? அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த பிரபலம் என்ன பண்ணுன்னா, அதுவே உங்களை தன்னை உணர விடாமல் பண்ணிவிட்டு போயிடும். அப்போ இந்த குண்டலினி வேகமாக விழிச்சிச்சுன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு உங்களை தெரிய வரும். உங்களுடைய வார்த்தைகளில் உங்களை கேட்டு வருவாங்க. நீங்கள் அவர் சொல்கிறது எல்லாம் நடக்கலாம், ஆனால் அவரே மாட்டிக்குவார். கடைசியில் ஊர் கொண்டாடினுச்சு, ஊர் பயங்கரமாக அவரை செலிப்ரேஷன் பண்ணுச்சு, ஆனால் அவருக்கு தேவையானதை அவரால் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அப்போ ஒரு தியானம் பண்ணுறவன் பிரபலமாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணுங்கிறத தாண்டி முதல்ல ஸ்டெடியாக அவன் ரெடியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்போ 100கணக்கான கோடிக்கணக்கான முக்கியமான இந்த பிரபஞ்சத்தில் அலைவரிசைகள் இருக்குது. மக்கள் எப்படி கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அலைவரிசை இருக்குது. இந்த அலைவரிசையோடு அவனுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும். இது மெயின் கான்டென்ட் என்னன்னா, இந்த நிறைய அலைவரிசையை 5 அலைவரிசையோட தொடர்பில் இருக்கிறது முக்கியமே கிடையாது. 500 அலைவரிசை இருக்குன்னா 500ம் பிரத்யேகமாக வெவ்வேறு தன்மையில் இருக்கு. அந்த வெவ்வேறு தன்மையில் இருக்கிற அலைவரிசையோட நீ உனக்கு அனுபவம் கிடைக்கணும், உனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும். அப்போ நீ ரொம்ப நிதானமாகிற, அப்போ நீ நல்லா வளர்ற. அப்போ நீங்கள் பிரத்யேகமாக ரொம்ப ஆழ்ந்து போய் தியானத்தை வெவ்வேறு மாதிரி கொடுத்தோம்னா இந்த குண்டலினி சக்தி உங்களை வேகமாக வளரவும் வைக்கும், தியானத்தில் ஒரு சக்தியையும் கொடுக்கும், உங்களை பிரபலமும் அடைய வைக்கும், உங்களை வேறு மாதிரி வேலை செய்ய வச்சிடும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வியப்பை ஏற்படுத்தி எனக்கு ஒரு காட்சி தெரியுது, எனக்கு நடக்க போகிறது தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லி 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 தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற 100கணக்கான யூடியூப் சேனல் முதுகு தண்டுவடத்தில் பாதி இடத்துக்கு கீழே இருக்கிற குண்டலினி சக்தி விழிச்ச பசங்களோட வேலை தான் அது. இதை அவங்களுக்கு தெரியாது.
பின் நாட்கள்ல நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இப்ப இதோடைய பாதிப்பு என்னன்னா, அவங்க கிட்ட இருந்து அவங்க சொல்லும் போது, அவங்க தொட்டு தீட்சை கொடுக்கும்போது அதே மாதிரி குண்டலினி சக்தி விழிக்கும், ஒரு வேலை செய்யும், ஒரு பவர் கிடைக்கும். அதனால உன் லைஃப்ல என்ன கிடைக்க போகுது? இப்ப வாழ்க்கையில உனக்கு தங்கம் முக்கியம், பணம் உனக்கு முக்கியம், அதோட நீ உனக்கு முக்கியமா இல்லையா? இப்ப தங்கத்தையும் பணத்தையும் உரசி பார்க்கறதுக்கும் அதை ஆய்வு பண்றதுக்கும் முதல்ல உனக்கு தெரியும். காலம் முழுக்க தங்கமும் பணமும் தான் உன்னை ஆட்சி செஞ்சா அப்ப நீ எப்பதான் அதை ஆட்சி செய்வ? ஒரு நாள் என்னைக்காவது லைஃப்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு குண்டுமணி தங்கம் இல்லாம, ₹1 காசு இல்லாம, கால் மேல கால் போட்டு ராஜா மாதிரி நான் வாழ முடியும்னு உங்களால சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? என்னைக்காவது அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க பெரிய ஆள். ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது, அது நம்மளை ரோல் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் அதோடைய பங்களிப்பு அதுதான். அப்போ ஒரு ஞானி எதை கண்டுபிடிச்சான்னா, தங்கமோ இந்த மாதிரி பணமோ அதிகாரமோ என்ன ரூல் பண்ணக்கூடாது. அதுதான் அவன் வந்து முக்கியத்துவம் கொடுத்தான். இப்ப நீங்க அதை நீங்க உணர்ந்துக்கங்க. அதே மாதிரி என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் கொடுத்த பொருளை நான் இருக்கும்போதே திரும்ப பெறேன் அப்படிங்கிறது என்னன்னா, அதோடைய சக்தி தீவிரமானா நீங்க சாமியார் ஆயிருவீங்க, உங்களை சாமியார ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை திரும்ப பெற்றுக்கிட்டேன். இதுதான் விஷயம். இப்ப மகா சிவா காற்றே சக்தி கொடுன்னா தீவிரமா வேலை செய்யும். இப்ப நீல நிற பேர் ஒளி, சாம்பல் நிற பேர் ஒளினா அது வேற ஒரு வடிவத்துல வேலை செய்யும். அப்ப இச்சா சக்தி கிரியா சக்தினா அதுவும் வேற மாதிரி வேலை செய்யும். அதை ஏன் திரும்ப பெறுறோம் அப்படின்னா, நிச்சயமா இது குண்டலினி சக்தியை ஒரு டயத்துல பயங்கரமா ஆக்ரோஷமா ஆக்கும். அப்ப இது யாருகிட்ட இருந்துன்னா பதஞ்சலிகிட்ட இருந்தா நம்ம பெறப்பட்டோம். அப்ப பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இதை நீ திரும்ப பெற்று, ஏன்னா அந்த வடிவத்துல நீ இருந்த, அதனால உன்கிட்ட அது கொடுத்தோம். நீயே அந்த வடிவத்துல இல்லாத போது மீண்டும் நீ என்ன வடிவத்துல இருக்கையோ அதே டைரக்ஷனுக்கு தான் மக்களை கொண்டு வரணும். அப்ப ஒரு மலை, ஒரு இடம் இருக்கு, ஒரு கொடைக்கானல் இருக்கு. இப்ப கொடைக்கானலும் நீயும் ஒன்னா மெர்ஜ் ஆகிறதுக்காக தான் அங்க போறது. அப்ப நீ தனியா கொடைக்கானல் தனியா இருந்தா நீ கொடைக்கானலுக்கே போயிருக்க வேண்டியதுல இதே ஊர்ல இருந்திருக்கலாம். அப்ப அந்த ஊர்ல போய் ஏன் நீ போறன்னா, அந்த ஊரோட சில்னஸோட நீ கலக்கிறதுக்காக போற. அப்போ ஒரு குரு என்னன்னா, அவருடைய அலைவரிசை இப்படிதான் அந்த டைரக்ஷனை மாத்துறது. அந்த டைரக்ஷன் ஆண்டனாவை திருப்பி இந்த நெட்வொர்க்கும் மக்களுக்கு கிடைக்கணும். இந்த டைரக்ஷன்ல இந்த லிங்க்ல மக்கள் வரும்போது நிதானமாவாங்க, இயல்புக்கு வருவாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எந்த டைரக்ஷன்ல நீ போன வாட்டி இருந்தியோ அந்த டைரக்ஷனுக்காக தான் மக்கள்கிட்ட அது கொடுத்தோம். அந்த ஸ்டேஜையும் மக்களை சந்திக்கணும், அந்த இடத்தையும் மக்கள் வரணும். அதை தாண்டி உன்னுடைய ஸ்டேஜில் அந்த டைரக்ஷன் மாறும்போது இந்த டைரக்ஷனையும் மக்களுக்கு கிடைக்கும் போது அவங்க இன்னும் ஆசுவாசப்படுவாங்க, நிதானம் வருவாங்க. அப்போ ஒரு குரு எதை சொல்ல வர்றார் அப்படின்னா, தன்னுக்கிட்ட இருந்து கிடைக்கப்படுற அலைவரிசையை மக்களையும் அந்த அலைவரிசையோட வழி நடத்தணும்னு நினைக்கிறார். ஆட்டுக்கு மாட்டுக்கும் அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, அதுக்கான பெரிய விஷயம் இருக்காலாம் முக்கியம் கிடையாது. அப்ப அந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்க்கிறவருக்கு புத்தி அறிவு இருக்கு, அதனாலதான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த வழிகாட்டிலேயே அந்த ஆட்டு சந்தையையும் மாட்டையும் அந்த டீமை வந்து வழி நடத்துவார். அதே மாதிரிதான் ஒரு குரு வந்து தான் அலைவரிசையிலேயே அந்த மக்கள் டீம் அப்படியே கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து சிவன் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த அலைவரிசை ஒவ்வொரு மக்களையும் அப்படியே ஏதோ ஒரு வடிவத்துல அது அப்படியே கூட்டிகிட்டே வருது பாருங்க, அதான் ஒரு விஷயம். அப்போ ஒரு குருவோடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, ஒரு மக்கள் அந்த அலைவரிசையை விட்டு மாறிடாம அந்த செயல்பாட்டிலே வரணும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பொறுத்தளவுக்கு காசு பணம், என்கிட்ட இருக்கிற மாணவர்கள் இப்படி மாறணும் அப்படி மாறணும்லாம் கிடையாது. அவங்களுக்கு அலைவரிசை மட்டும்தான் கிடைக்கணும், இதுதான் என்னுடைய பிரதானமான நோக்கம். அப்ப அலைவரிசை மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா வறுமை சந்தோஷங்கிறதெல்லாம் தாண்டி அவன் யாரையும் நம்பாம இந்த உலகத்துல வாழ்வான், இதுதான் மெயின். அப்ப அவனுக்குள்ள ஒரு வாத்தியாரா மாறுவான், அப்ப அவனுக்குள்ளே ஒரு வைத்தியரா மாறுவான்.
அவனுக்குள்ளே அவன் ஒரு டாக்டரா மாறுவான், அவனுக்குள்ளே அவன் ஒரு குருவா மாறுவான். அப்ப அவனுக்குள்ள ஒரு பிரத்யேகமாக வீட்டுக்குள்ள ஒரு காட் ஃபாதரா, ஒரு டைகர் எட பவரா நடக்குதுல, ஒரு டைகர், அந்த மாதிரி டைகர் மாதிரி ஒரு தந்தை ஒரு தாய் மாறினா அந்த குடும்பம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனு வெளியில குதம்பை அந்த நம்ம இருக்கிற இந்த சுவாமி மாதிரியே நம்ம மாதிரியோ ஒரு குரு உங்களுக்கு வெளியில இல்லாம ஒரு வீட்டில் இருக்கிறவனுக்கு தாயே தந்தையே குருவா கிடைச்சிட்டா எப்படி இருக்கு? அது எப்படி எப்படி மாற்றம் இருக்குன்னு பாருங்க. அப்ப அவனுக்குள்ள அம்மா அப்பாவே தியானத்துல உயர்ந்து நிக்கிறாங்க. இப்ப அம்மா அப்பாவை வணங்க மாட்டான், அவங்க சாமி பைத்தியம் அப்படின்ட்டு இருப்பான். ஆனா அம்மா அப்பாவோட உட்காந்து சாப்பிடுவான், அம்மா அப்பாவோட டிராவல் பண்ணுவான். அப்ப அம்மா ஒரு அறையில படுத்திருப்பா, தம்பி அவன் பையன் ஒரு அறையில படுத்திருப்பான். ஆனா அம்மாவுடைய அலைவரிசை அந்த வீட்டையே ஒரு ஆதிக்கம் செலுத்தும். அதான் டைகர் அப்படின்னது. அப்ப அந்த அலைவரிசை என்ன பண்ணும்னா இந்த புள்ளையே இந்த டைரக்ஷன்ல அந்த அம்மா டைரக்ஷனுக்கு மாறுவான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப அவனுக்குள்ள இருந்து ஒரு புது விஷயம் நடக்கும். ஒரு வீட்டுல நான் தங்கியிருந்தேன், இப்ப கிடையாது, ஆரம்ப காலத்துல. அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. நான் போய் அங்க இரவு மட்டும் தங்கியே இருப்பேன். அவங்க வந்து 2-3 நாள் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, சகஜமா இருப்பாங்க. நான் வெளியில ஹால்லே படுத்திருப்பேன். அப்போ நான் கொஞ்சம் இந்த எழுத்து பணிக்காக டிஸ்கஷன்லாம் இருந்துகிட்டே இருப்பேன். அப்போ அவங்களுக்கு பல நாள் குழந்தை இல்லை. அப்படி ஒரு நாள் இப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்கல்ல, ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாசத்துல அவங்களுக்குள்ள 2 குழந்தை பிறந்துச்சு. அப்ப இந்த வடிவம் எப்படின்னா, நான் அந்த குழந்தைய கொடுக்கல, அவங்க இந்த குழந்தைய கேட்கல. அந்த இயல்பு தன்மை, இந்த அலைவரிசை அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல தன்மையும் அந்த கணவருக்கு நல்ல தன்மை கிடைக்கிறதுக்கு அந்த இயல்பாக இயற்கை அமைச்சு கொடுத்துச்சு. இப்ப அவர் யாரோ நான் யாரோ, அவரும் நானும் ஒரு அறையில அவரு ஆபீஸ்ல எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. நான் தங்க போறேன், அவருக்கு என்ன பிடிச்சு போயிருது. அவர் தொழில் ரீதியா நண்பர். அப்ப அவர் வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வாமா, அவருக்கு வந்து என்ன ஏன் பிடிக்குதுன்னா இவர் தியானம் பண்றாரு, ஒரு நல்ல பையனா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. அப்ப அவங்களே வந்து பரிமாறுறாங்க. அப்ப நாங்க வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசிக்கிறதே கிடையாது, தொழில் ரீதியா பேசிக்கிறோம். ஆனா என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா எங்களுக்குள்ள தொடர்ந்து 6 மாசம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப தொடர்ந்து 6 மாசம் சந்திக்கும் போது அந்த 7வது மாசம் 8வது மாசத்துல அந்த பொண்ணுடைய உடலும் அந்த அந்த பையனுடைய உடலுமே மாறிடுது. அப்ப அவங்களுக்கு அந்த குழந்தை நேச்சர்லயே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, குழந்தை பிரத்யேகமா உருவாகிறதுக்கு ஒரு சூழல் உருவாகுது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தியானம் பண்ணவே வேண்டாம், என் காணொளிய நீ தியானமா மாறதுக்கு கூட சூழலை உருவாக்கும். என்னுடைய உரைய உனக்குள்ள ஒரு பெரிய வேலையை பண்ணும். ஆனா அதுக்கான ஒரு சூழல் என்னன்னா அதை தக்க வச்சு அதை உணர்ந்து நம்ம பயணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இந்த ஆசிரமம் ஒரு கோவில், இந்த அட்மாஸ்பியர்லாம் என்ன அப்படின்னா நம்ம அதோட மிங்கிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் மிங்கிள் ஆயிட்டோம்னா நம்ம பெரியார். புரியுதுங்களா? 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகளா குடும்பம் நடத்துறீங்க, இன்ன வரைக்கும் கணவனோட நீங்க மிங்கிள் ஆகவே முடியல. நிறைய பேர் குழந்தைங்களோட உங்களால மிங்கிள் ஆக முடியல, போராடுறீங்க. நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா, போராடுறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அதோட சீர்தோஷனமோ இவங்களோட சீர்தோஷனமோ ஒத்து போகல. ஒரு தாய் வயிற்றுல இருந்தா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை சூரியன் தன்மையில இருக்கு, இந்த தாய் சந்திர தன்மையில இருக்கிறாங்க. 2 டைரக்ஷனுக்கும் ஒத்து போகல. புரியுதுங்களா? இதான் விஷயம். இப்ப நேத்து நம்ம கூட வந்த ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம தம்பி தான், மண்டைக்காட்டு பகவதிக்கு போனாங்க. அப்ப அங்க ஒரு அலைவரிசையில ஒரு அழுத்தம், அவங்க அப்ப அழுத்தம் ஏற்படுது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு தியானம் ஒண்ணு நடக்குது. முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றாங்க, என்னுடைய அறைக்கு வந்து என்னோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ணீங்க, போனீங்களா? போனேன். தியானம் பண்ணீங்களா? பண்ணேன். என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு அழுத்தம், பயங்கரமான ஒரு அலைவரிசை ஏதோ ஒன்று இறங்குற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து எந்திரிச்சு வந்துட்டேன், அப்புறம் உங்க அறையில வந்து ரூம்ல வந்தோன்னா அந்த அழுத்தம் அந்த வலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா. அப்ப என்னன்னா இந்த பகவதி கிட்ட தீவிரமான சந்திரத்தன்மை இருக்கு. அப்ப சூரியத்தன்மை இன்னொரு இடத்துல தான் இருக்கு. அப்ப என்னன்னா அப்ப அந்த இடத்துல இருந்து
வெறும் சந்திரத்தன்மை மட்டும் இருந்துச்சுன்னா உனக்குள்ள உடல்ல பெரிய அழுத்தமும் வேற மாதிரி ஒரு சைடு பவர் வேலை செய்யும். அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த அழுத்தம் ஏன் எடுபட்டுச்சுன்னா ஒரே நேரத்துல சந்திரனும் சூரியனும் வேலை செய்வோம். இப்ப பகவதி மண்டை காட்டு பகவதியும் ஒரு பக்கம் ஓடும், இன்னொரு பக்கம் சிவனும் ஓடுவார். அப்ப சூரியன் சந்திர கலை 2 கலையும் ஒரு குரு கிட்ட ஓடப்படும் போது அங்க அவன் தியானத்துல தப்பு செஞ்சாவோ, தியானத்துல ஏதோ ஒரு இப்படி மாறினா கூட சந்திக்கும் போது அது ஆசுவாசப்படுத்தப்படுது, அது அமைதிப்படுத்தப்படுது. அப்ப அந்த இடத்துல சமன் செய்யப்படுது. இப்ப இந்த சமனை எனக்கு இப்படி ஆயிடுச்சு சரி செய்யுங்கன்னு அவரும் என்கிட்ட சொல்லல, நானும் செய்யல. அப்ப அவரும் நானும் என்ன பண்ணிக்கிட்டோம், அவரு பேசுறாரு, நான் கேட்கிறேன். இப்ப நான் பேசுறேன், அவர் கேட்கிறாரு. எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அவரு என்ன குருவா பார்க்கல, நான் அவரை சிஷியரா பார்க்கல. ஆனா அவர் குருவா பார்த்து என்ன வந்திருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் அந்த மாதிரி இல்லை. அப்ப இயல்பா 2 நபர்கள் பயணிக்கிறோம். அப்ப இந்த 2 நபர்களுக்குள்ள என்னுடைய தன்மையில அந்த நபருக்கான சூழல் மாறுது. அப்ப எங்களை மாதிரி ஒருத்தருடைய தன்மை உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் போது நீங்களே மாறி போயிடுறீங்கிறது தான் இதோடைய வடிவம். இதுக்கு நீங்க தியானம் பண்ணி மாற வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கரண்ட கம்பி இருந்தாதான் உனக்கு கரண்ட் கொடுப்பேன்னு இன்னொரு கரண்ட் சொல்லாது. புரியுதுங்களா? அதுக்கு எப்படி வடிவத்துல கரண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கும். இதுதான் வடிவம். அப்ப நீங்க உங்களுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளயும் ஒரு குரு என்பது என்னன்னா, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ பரம்பரை வியாதி, பரம்பரை கருமவினை, பரம்பரை கஷ்டம், பரம்பரத்துல நாகதோஷம், பரம்பரத்துல பெண் சாபம், இதெல்லாம் தீரவே தீராது. ஆனா எங்களை மாதிரி அந்த சுவாசம் உள்ளவர்கிட்ட உட்காரும் போதோ பார்க்கும் போதோ அது உங்களுக்கே தெரியாம நான் தீர்க்க மாட்டேன், அது தானா இயல்பாக கொஞ்சம் டைரக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு புயல் இருக்குல்ல, இப்ப ஸ்லோன்ல இருக்கு, இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படி கடந்து வந்து சென்னைகிட்ட வந்துடும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கணிக்கிறார்ல, அந்த மாதிரி உன்னுடைய அலைவரிசையில உன் உடல்ல இருக்கிற ஒரு கெட்ட தன்மை கூட என்ன மாதிரி ஆளால கழிவுல கூட போயிடலாம். அதை நீ போக்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட ஆகும். அப்ப ஒரு மாதவிடையில ஒரு பெண்ணுக்குள்ள வெறும் கழிவு மட்டும் வெளியேறுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெண்ணுகிட்ட இருந்து தேவையற்ற அலைவரிசை கூட வெளியேறும். அப்ப ஒரு குருங்கிற ஒரு என்ன அப்படின்னா, இந்த சயின்ஸா அவருடைய பயணம், அவருடைய டிராவல், அவருடைய இருக்கும்போது இந்த உடல்ல பிரத்யேகமா பெரிய மாற்றத்தை சந்திக்கிறாங்க. நீங்க ஒரு குரங்க கூட்டிட்டு வாங்க, ஒரு பாம்பை கூட்டிட்டு வாங்க, நீங்கள் வாங்க, கொஞ்ச நாள் நீங்க இருங்க, அந்த அந்த விலங்குகளும் நீங்களும் எப்படி மாறுறீங்கன்னு மட்டும் பாருங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப வெறும் குரு இல்லது, அங்க போதனை தேவையில்லைன்ட்டாங்க. இப்ப எனக்குள்ள இந்த வளர்ச்சி கிடைக்கலன்னு வச்சுங்களே, உங்களை இப்படி நான் மாற்ற முடியாது. இப்ப நான் எனக்குள்ள இருந்து பதஞ்சலி கிட்டயோ நான் பிற இடங்கள்ல இருந்து உணர்ந்தது, அந்த விஷயத்துக்குள்ள நான் இருக்கிறது என்னன்னா, என்ன வேலை செய்யாதுங்கிறாங்க. வேலை செய்யக்கூடாது, யாருக்கும் வேலை சொல்லி கொடுக்க கூடாது. மண்ணு மிதிக்கிறது, கல்லு மிதிக்கிறது, சுவாசத்தை இப்படி மூடிக்கிறது, அது பண்றது பண்ணக்கூடாது. ஏன்னா பிரத்யேகமா உள்ள அது ஒரு டைரக்ஷன்ல இயங்குது இல்ல. இந்த மாதிரி இருக்கிற ஆளு போய் ஒரு இடத்துல நின்னாருன்னா அந்த கூட்டத்துல கீழே இருக்கிற மீன் மேல நதியில மேல நின்று சலசலம் சத்தம் கேட்குமா. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற காற்று, உங்களுக்குள்ள உடல்ல இருக்கிற தன்மை, கர்ப்ப பையிலேருந்து, பித்த பையிலேருந்து, கணையத்திலேருந்து, கிட்னிலேருந்து, லிவர்லேருந்து, இது எல்லாத்துலயுமே ஒரு போக்கு மாறும். ஒரு குரு என்பவர் வெறும் ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு சயின்ஸா பெரிய மருத்துவர். அவர்கிட்ட என்ன கிடைச்சிருக்கு, இப்ப என்கிட்ட என்னன்னா, இந்த உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் மிக சீரா ஒரே நேர்கோட்டில் இயங்கும். ஒரே டயத்துல சந்திரனும் சூரியனும் வேலை செய்யாது, லெப்ட் ரைட்டு மாறி மாறி தான் உங்களுக்குலாம் வேலை செய்யும். ஒரு குருவாய்க்கப்பட்டவருக்கு ஒரே நேரத்துல அர்த்தநாதி தத்துவத்துல சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்க முடியும். அந்த சமன் செய்யற அந்த உடலை, அந்த போக்கு கரெக்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். ஒரு கிட்னில உப்புத்தன்மை அதிகமா இருக்கு, ஒரு உடல்ல நீர், கெட்ட நீர், அந்த நீர் சக்தி அதிகம், நீர்த்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த உடல்ல அந்த இரத்த நாணங்கள், ரத்தம் ஊறுறது இருக்குல்ல, அந்த செல் ஊறுறது இருக்குல்ல, அதுல நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும்.
அப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த உறுப்புகள் வேலை செய்தில்லை. நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்ப ப்ராசஸ் லேட் ஆகும். பரோட்டா மாதிரி, சப்பாத்தி மாதிரி, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்கும்போது அங்க உணவு குழாயில அந்த ப்ராசஸ் தாமதமா சற்று அப்படியே ஸ்லோவாகி அது வேலை செய்யுது. அப்ப சாப்பிட்டா ஒரு கஞ்சியை கொடுக்கும்போது அந்த மிஷின் கடக்கடன்னு ஓடுது. அப்ப அதிகமான காரம், அதிகமான எண்ணெய், அதிகமான இந்த கறி, மீன்கள்லாம் சேர்க்கும் போது நம்மளுடைய உறுப்புகள் அதிகமா சிரமத்தோட ஒரு பணி செய்யுது. அப்ப இந்த மாதிரி சிரமத்தோட அதிக நாள் பணி செய்யும் போது அந்த உறுப்புகளுடைய தன்மையும் அந்த குடல் வாள்கள்ல இருக்கிற செயல்பாடுகளும் மாறுதுங்கிறாங்க. அப்ப ஒரு குருவை சந்திக்கும் போது அந்த குடல் வாள்கள் இருக்கிறதோ அந்த உறுப்புல இருக்கிற பிரச்சனையோ அது இயல்பாகவே நானே சரி செய்யல, அது இயல்பாகவே இவரை பார்க்கும்போது அந்த வாழ்வுகள்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நேச்சர்ல ஒருத்தர் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நான் பிரத்யேகமா என்கிட்ட ஒண்ணு இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த உலகம் முழுக்க நீங்க பாருங்க, உங்க ஊர்ல தான் இந்த காற்றை எத்தனையோ நிறுவனங்கள் பெரிய பெரிய காத்தாடியை வச்சு உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க காடுகளும் மலைகளையும் போய் எங்க காற்றை வசப்படுத்தி எங்க காற்றை உங்களுக்கு விநியோகம் பண்ண வந்திருக்கோம். புரியுதுங்களா? இப்ப இதுக்குள்ள ஒரு தாய் தகப்பன் கூட ஸ்டடி பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். ஒரு தாய் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லாம, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இல்லாம ஒரு உடலுடைய விஷயத்தை எப்படி ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் ஆரம்பிப்பார். ஒரு குரு, இந்த பாருங்க என்னுடைய மாணவன்பா, இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ப்ரெஷர் பண்ணி ஒரு குரு பண்றாருல, அதை பண்ண வேண்டாங்கிறாங்க. ஒரு முழுமை அப்படின்னா என்னன்னா, அந்த முழுமை அடைஞ்ச பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னா அது பயங்கரமான வேலை பண்ணுங்கிறாங்க. கரண்ட் இல்லாம ஒரு கிரைண்டர் ஓடுங்கிறாங்க. இதுதான் பூமி சுழற்சி. பூமியை யாரும் கயிறு கட்டியெல்லாம் இழுக்கல, யாரும் சுத்த வைக்கல. இதே மாதிரிதான் ஒரு ஏக்கம், ஒரு செயல்பாடு. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க விரும்பி வர்றோம்னா சத்தியமா இல்லை. எங்களை பிரபஞ்சம் மாதிரி ஒரு அலைவரிசை எங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பணிய மனுஷனா இருந்து நிறைய பொருளுக்கு ஆசைப்பட்ட எங்களையே அது மாற்றி அதை ஒரு இயல்பு தன்மைக்கு வச்சு எங்களை மக்கள்கிட்ட கொண்டாந்து அதுதான் உள்ள கொண்டாந்து இறக்குது. இப்ப இந்த ஊருக்குள்ள இவ்வளவு மக்களை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இல்லை, உயர்ந்த அலைவரிசை. அது இந்த மக்களை பார்க்குது, அவங்களோட பயணிக்கணும்னு நினைக்குது. அப்ப ஒரு தனி மனிதனுடைய இந்த சமூகத்தை மக்களை திருத்தணுங்கிறது அவனோட தேடுதல் இல்லை, ஆனா பிரபஞ்சத்தோட தேடுதலா இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடைய செயல்பாடுகளா இருக்கு. துன்பத்தை கொடுக்கறதும் பிரபஞ்சமா தான் இருக்கு, அந்த துன்பத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கறதும் பிரபஞ்சமா தான் இருக்கு. கர்மாவை கொடுக்கறதும் பிரபஞ்சமா தான் இருக்கு, அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கும் அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அது உருவாக்கு. அப்ப ஸ்டெடியா வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு இல்ல, நம்ம எங்க கர்மாவா மாறுனுச்சுன்னா நம்ம ஆசைப்படுறோம், ஒவ்வொரு பொருள் மேலையும் ஆசைப்படுறோம். இது என் பொருள் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு தனி ஆணுகிட்டையும் பெண்ணுகிட்டையும் 5 காதல் இருக்கு. இது ஒரு காதல் தானே இருக்கணும், ஏன் 5 காதல்? அவ்வளவுதான். வாய்ப்பு கிடைச்சா 5 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப ஒரு மனிதன் எல்லாத்தையும் ஆசைப்படுறான். 300 ஏக்கர் வாங்கிட்டோம் போதும்னு எந்த மனிதனும் சொல்றது இல்லை. தமிழ்நாட்டுல, இந்தியாவில் 2000 கோடி 3000 கோடி 1 லட்சம் கோடி சம்பாதிச்ச பணக்காரன் தான் காசே இல்லாத மாதிரி ஏழை மாதிரி ஓடுறான். டெய்லி காலைல எந்திரிச்சு 7 மணிக்கு காரை தூக்கிட்டு, ஆடி காரை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட திட்டம் என்ன? அவனோட நோக்கம் என்ன? எதை நோக்கி போறான்? 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆட்டோக்காரன் காலைல எந்திரிச்சு வண்டியை தூக்கிட்டு ஓடுறாரு. ஒரு மாதிரி ஒரு ஆளும் தன்னுடைய ஆடிக்காரை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. எங்க ஓடுறாரு? எதுக்காக ஓட போறாரு? என்ன இதுல இருந்து என்ன அவர் என்ன பண்ண போறாரு? இதுல இருந்து என்ன புரிதல் இருக்கு? நீங்களே பாருங்க. அப்ப இதெல்லாம் இது கர்மாவா மாறுமா மாறாதா? அப்ப இந்த உலகத்தை உனக்கு ரசிக்க கொடுத்தோம், உனக்கு பார்க்க கொடுத்தோம், என்ஜாய் பண்ண கொடுத்தோம், காமத்தை கொடுத்தோம், அழகை கொடுத்தோம், வியூவை கொடுத்தோம், மலையை கொடுத்தோம், காற்றை கொடுத்தோம். ஆனா எல்லாத்தையும் ஒரு இடத்துல அனுபவிச்சுட்டு விட்டியா? பத்திரம் போட்ட என்னதுங்கிற
விட்டுட்டு வர மாட்டேற, அப்புறம் திருப்பி உன் பேரன் பேரில் எழுதி வைக்கிற, அடுத்தது அடுத்த பேரன் பேரில் எழுதி வைக்கிற, இப்படியே நீ பண்ணிட்டே இருந்தனா அப்புறம் உனக்கு அது கருமாவா மாறாம என்ன குருமாவா மாறும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப இது என்னவா மாறும்? அப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டாம், நீங்க ஆசைப்பட்டாவே அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்த மாதிரி தான். ஒரு பொண்ணை பிடிச்சி கற்பழிக்க வேண்டாங்க, அந்த பொண்ணை காமமா பார்த்தாவே அது கற்பழிச்ச மாதிரி தான். அதுக்காக அந்த பொண்ணை பிடிச்சி கற்பழிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எண்ணம் தான். எண்ணத்தை வச்சுட்டேன்னா அங்கேயே நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு பொருளை ஒருத்தன் அடையவே முடியல இங்க இருக்கிற ஏழைகளால, ஆனா அந்த பொருளை அடையறதுக்காக அவன் எண்ணத்தை வச்சுட்டான். அப்பவே அது ஆசைதான், அப்பவே அது கர்மா தான். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் எத்தனை எண்ணத்தை, எத்தனை கோரிக்கைகளை, எத்தனை விஷயத்த வச்சிருப்பாங்க. இது என்ன ஆகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு 10 விஷயம் இருந்தா நீங்க வாழ்ந்துடலாம். ஏன் 10 விஷயத்துக்குள்ள நிக்க மாட்டீங்க சொல்லுங்க? இது வேணும்ல. ஒரு பொண்ணை பார்த்துக்க அன்பும் பாசமும் வேணுமா, ஆடிக்காரு வேணுமா? ஏன் ஆடிக்காரு? ஏன் அது ஏன் லோன்ல வாங்கணும்? ஏன் லோன் படணும்? அதுதான் கர்ம வினை, அதுதான் மாயை, அதுதான் இயல்பு தன்மையை விட்டுடுறோம். இந்த உலகத்திலே தலை சிறந்த விஷயம் எதுங்களா? இங்க இருக்கிற எல்லா யானையுமே எல்லா பொருளையும் விட்டுட்டு வந்தான். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒரு ஞானியை தேடிதான் உட்கார்ந்தான். அப்ப அவர் என்னன்னா, அவர் ஃபீல் பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்ட ஒருத்தனை எல்லாமே வேணும்னு கேட்கிற ஒருத்தன் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறானே, இதான் பெரிய ஃபீல். இப்ப இங்க சல்லடை போட்டு சலிச்சா ஒரு 4 பேர் தான் தேருவாங்க, எல்லாமே வேண்டான்னு சொல்றவங்க. புரியுதா? முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா, எனக்கு எதுவும் வேண்டாங்கிறா. பின்னாடி அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறா, அவளுக்கு ஒரு 4 இதை கொடுத்துருங்க சாமி, அவ கேட்க மாட்டான்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப தாயே தன் மகளுக்கு என்ன பண்றா, கழுத சவாரியை ஏத்துறா. புரியுதா? அப்ப இது பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, நீ எண்ணத்தை வச்சுட்டன்னா அதை ஏதோ ஒரு இடத்துல சரி செஞ்சு ஆகணுங்குது. அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான். நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீங்க உங்களுக்கு எல்லாம் எல்லாம் வேணும், எனக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்களும் எனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இருந்தாலும் பட்டினத்தார் சொன்ன மாதிரி அந்த பக்கத்துல ஒரு ராஜாவுக்கு ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, அந்த கதையாயிரும். எனக்கு நீங்களும் வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீயாரு, நான் நானா இருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை நீ வாழு, என் வாழ்க்கையை நான் வாழ்றேன். இப்ப நான் ஏன் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா, நீ உன் வாழ்க்கையை வாழ மாட்ற, தயவுசெய்து வாழு, கொஞ்சம் என்னையும் வாழ விடு. புரியுதா? எனக்கு எதுவும் வேண்டாம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் பெரிய கஷ்டம் எதுன்னா, உன்ன மாதிரி ஆளுட இருந்ததுனாலதான் கஷ்டம். நான் உன்ன மாதிரி ஆளு பணத்தை எல்லாம் விட்டதுனாலதான் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தேன். நான் மீண்டும் ஒரு சீடர்கள் டீமை சுத்திட்டு அலைஞ்சேன். என்ன ஆகும்? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குருநாதா, ஒரு சூப்பரான ஒரு சிலையை ஒண்ணு உங்களுக்கு செஞ்சு அந்த நடுக்கடல்ல கூட வச்சு விட்டுறோமே அப்படின்றீங்க. அப்ப இது என்ன ஆகும்னா, குருநாதர் மேல அன்பு பாசம் அப்படி வேற மாதிரி மாறி போய், குருவை பார்க்க உணர வந்த நீ விட்டுட்டு கத்தி தொண்டன் மாதிரி மாறி மாவட்ட செயலாளர் மாதிரி போஸ்ட் கட்டிட்டு கிடப்பு. இப்ப எனக்கு மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் வேண்டாம், நீயா தான் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா எங்களை மாதிரி ஆள் யாருன்னா, ஒரு பிச்சைக்காரனுங்களை நீங்க பிச்சைக்காரனா தானே பார்க்கணும், ஒரு செலிபிரிட்டியா ஏன் பார்க்கணுங்கிறது தான் கேள்வி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் இயல்பா இருக்கிறேன், இது என்னோட இயல்பு. உன்னோட இயல்புலேருந்து நீ இருக்கணும். அப்போ உன்னுடைய இயல்பை நீ வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான் விஷயம். நான் உன்னை வாழ வேண்டாம்னு சொல்லலை,
உனக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு வாழுப்பாங்கிறேன். இவ்வளவுதான் விஷயங்கிறேன். உன் குழந்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தான் படிக்கணும் அப்படின்னா அது பிரபஞ்சம் படிக்க வைக்கும். அதுக்காக நீ பேங்கை கொள்ளடிக்க வேண்டாங்கிறேன். புரியுதா? அந்த குழந்தைய யாரோ ரூபத்துல யாரோ ஒருத்தர் படிக்க வைப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம். இது நடக்கும். அது நடக்கணும்னு இருந்தா நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். அருணகிரிக்கு எந்த இன்ஸ்டியூட்லயும் படிச்சுட்டு திருப்புகழ் எழுதல. அப்ப அதுக்கான வடிவத்தை ஒருத்தன் கொடுக்குறான்ல, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க உங்க புள்ள டாக்டர் ஆகணும்னா அது இயல்பா டாக்டர் ஆகணும்னா ஆகும். அதுக்கு ஏன் போய் முட்டு சந்தில போய் மோதிக்கிட்டே கிடக்குறீங்க? மோதாதீங்கிறேன். உள்ளேயும் மோதுது, நீங்களும் மோதுறீங்க. எத்தனை வாட்டி தான் உங்க வீட்டோட விரிசலை நான் சரி செஞ்சுட்டே போறது? அப்ப இதுதான் மக்கள்கிட்ட பயங்கர வலி, பெயின். அது நடக்காத போது என்ன கடவுள் என்ன குரு அப்படின்னு தான் விஷயம். MBBS படிக்காம நீ டாக்டர் ஆக மாட்டேன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நீ ஆக முடியாதா? அவ்வளவு என்ன? போகர் எந்த MBBS படிச்சாரு? அப்ப இதெல்லாம் ஒரு மனிதர்களா நம்ம பார்க்கறது இல்லை, ஒரு அலைவரிசையா சொல்றோம். அப்ப நம்ம இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம உங்ககிட்ட சொல்றது, நீங்களா இருக்கணும், நாங்களா இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு என்ன, எங்களை மாதிரி ஆளுநர்னா எந்த பொருளும் வேண்டான்னு தான் நாங்க வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு பொருளுங்கிறது நீங்க கூட பொருள் தான். நீங்களும் எங்களுக்கு வேண்டாங்கிறது தான் இதோடைய பிரத்யேகமான விஷயம். அப்ப நீங்க அங்கேயே இருந்துக்கங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். அப்ப எங்களுடைய டிராவல் பயணம் என்னன்னா, நீங்க இயல்பா வளருங்க. வளர்றதுக்கு உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். நாங்க ஒரு பார்வையாளர். பார்த்துட்டு நாங்க போய் இன்னொரு இடத்துல இன்னும் 10 பேர்த்த வளர்க்க போறோம். அப்ப நீங்க பின்னாடியே சங்கம் வைக்காதீங்க, சங்கமும் வைக்காதீங்க, சங்கம் ஊதாதீங்க. இது ரெண்டும் எங்களுக்கு கேட்கும். அதனால இது வேண்டான்னு தான் நம்ம பிரத்யேகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது பயணம் பண்றோம். இதுதான் உங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பொருள் எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டீங்கன்னா இந்த லைஃப்ல கர்மாங்கிற சொல்லே உங்க வாழ்க்கையில வராது. முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு ஒரு விஷயம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எந்த ஒரு சூழலுமே இல்லை. சரிதானே? சரி, பார்த்துக்கங்க. உணவு எடுத்துக்கங்க. நல்ல சூழல்ல நல்ல சந்தர்ப்பத்துல மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நம்ம சந்திப்போம். ஏதாவது கருத்தியலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசினேனான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதோ வழிகாட்டுதோ, ஏதோ சொல்ல நினைக்குதோ அதை சொல்றோம். என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் ஒரு தனி நபர்கள் அவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அவங்க யாருக்காகணும் மாறக்கூடாது. அவங்க இயல்புலேருந்து இயற்கையிலேருந்து வளரணும். அதுதான் என்னுடைய நோக்கமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் உணவு எடுத்துக்கங்க. இன்னைக்கு கூட நம்ம திருப்பூர் பக்கத்தில் காங்கேயத்துக்கிட்ட ஒரு மாணவி, நம்மக்கிட்ட வர்ற மாணவி தான் இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் நீ உணவு கொடுத்துருமான்னு அந்த அம்மா தான் இன்னைக்கு இந்த உணவு எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன் ஐயா அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது, எதை பண்ணுது அப்படின்னா, அந்த இயல்பா ஒருத்தர் ஒரு வேலை செய்யணும், அவ்வளோதான் அதோடைய வடிவம். அப்போ ஒருத்தர் வேலை செய்யணும், அந்த 200 பேர் 300 பேர் அந்த விஷயத்தையும் மறந்துட்டு போய் அவங்க பாட்டில் இயல்பாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். இப்போ 300 பேரும் இந்த உணவை நாங்களும் கொடுக்குறோம் கொடுத்தீங்கன்னா அதில் சுவையும் இல்லை, அதில் சௌராசியமும் இல்லை, அதில் ஒவ்வொருத்தரையும் தான் இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ ஒரு பணி செய்யணும், பாக்கி இருக்கிறவங்க அதை கவனித்து அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த இயல்பு தன்மையை மீறவே கூடாது. அதனால் இந்த டொனேஷன் புக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் கடந்து போகணும். சரிதானா? அதனால் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல வடிவத்தில் உங்களை பார்த்துக்குங்க. வேற உங்களை ஏதாவது திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, பிரபஞ்சம் உங்களை திருப்திப்படுத்தும். சரியா? சரிதானே? சாப்பிடுங்க. தயவுசெய்து யாரும் வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்கன்னா சாப்பிடாம போகாதீங்க. ஆத்மார்த்தமாக சாப்பிடுங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வந்திருக்கிறதே ஒரு நல்ல சூழல் தான். அப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமாக உங்களுடைய பயணத்தை, வெளியூர்லேருந்து யார் வந்திருந்தாலும் இந்த ட்ராவலில் ரொம்ப 4 நாள் லீவுனால டிராஃபிக்கு, பஸ் எல்லாம் கொஞ்சம், ட்ரெயின்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் பார்த்து பயணிங்க.
ஒரு நல்ல சூழல்ல அடுத்த இடத்துல நம்ம எப்படிங்கிறத சந்திப்போம் பாருங்க.